இந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானை வந்து லக்ஷ்மி தாயார் வந்து பூஜை பண்ணி லக்ஷ்மிக்கே சர்வ மங்களங்களையும் இழந்த சொத்துக்களையும் இழந்த செல்வங்களையும் கொடுத்த சிவபெருமானுக்கு பேரே ஐஸ்வர்யேஸ்வரர் மங்களேஸ்வரர் அப்படின்னு பேர் சுவாமிக்கு பேர். வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்மளோட பாதம் வந்து இந்த ஆலயத்தில் பட்டாலும் நம்மளோட பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். அப்பா அம்மா இல்லாதவங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் ஹோமில் கொண்டு போய் விடுறவங்க, அவங்க மன கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடியவர்கள், அந்த மாதிரி உள்ளவங்களுடைய மனக்குறைகள்லாம் வந்து 3வது 4வது தலைமுறைக்கு வந்து பிதிருதோஷங்கள், கர்ம வினைகள், பிதிரு சாபங்கள் அந்த மாதிரி அவளுக்கு ஜாதகத்தில் ஏற்படும். ஜோசியத்தை போனால் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவாளுக்கு இந்த ஸ்தலத்தில் வந்து அவள் வந்து 11 நெய் தீபங்கள் ஏற்றி சிவபெருமான ஆலயத்தை வந்து 11 முறை வளம் வந்து சுவாமி அம்பாளுக்கு ஒரு அபிஷேகங்கள் ஆராதனை செய்யும் பொழுது பித்ருதோஷங்கள் இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தி ஆகின்றிருக்கு. அது மாதிரி தனிச்சிறப்பான ஒரு பூஜை அது. பொதுவாக சனீஸ்வர பகவானோட காக வாகனம் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு நோக்கி வந்து காணப்படும். ஆனால் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட காக வாகனம் வந்து வடக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது தவறவிட்ட பொருள், இழந்த பதவி, இழந்த செல்வாக்கு, இழந்த செல்வம் ஆகியவை வந்து மீண்டும் வந்து திரும்ப கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. தட்சிணாமூர்த்தி அதாவது எல்லா ஊர்லேயும் சின்மூத்திரையோடு இருக்கும் தட்சிணாமூர்த்தி. நம்ம ஊரில் இப்படி அபயகர தட்சிணாமூர்த்தின்னு பேர். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, திக்குவாயா உள்ள குழந்தைகள், வாய் பேசாமல் நடுப்புற பேச்சு நின்று போன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த கையில் வந்து தேன் அபிஷேகம் பண்ணி தேனை பிடிச்சி கொடுத்துருவோம். அந்த தேனை சாப்பிட்டு நிறையா பேர்த்துக்கு தம்பதிகளுக்கு குரு அருள்னால குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. திக்குவாயா உள்ள குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல பேச்சு ஆற்றல் ஏற்பட்டிருக்கு, நல்ல கல்வி அறிவு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி. உலகிலேயே வந்து வேதத்தோட பேரில் வந்து சாமி வந்து அழைக்கப்படுறது இந்த ஒரு தளத்தில் தான். சாம வேதம் அப்படிங்கிறது இசையை வந்து குறிக்கக்கூடியது. இசைத்துறையில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமவேதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இசைத்துறையில் வந்து சிறந்து விளங்கலாம். இசை விரும்பும் கூத்தன் அப்படின்னு இந்த சிவபெருமானுக்கு இங்கே ஒரு பெயர். அது பின்னாடி ஒரு சின்ன கோயிலாகவே இருக்குது. முக்தி கொடுத்த ஈஸ்வரன், முக்தி கொடுத்த அம்பாள். பஞ்சாட்சர மகாமந்திரத்தில் நம்ம வந்து வாயினால் சொன்னாலே பலன்கள் அதிகம். அவர் வந்து புலாங்குழலில் ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தில் வாசித்ததுனால அந்த வாசிப்புக்கு மயங்கி சிவபெருமான் வந்து இறங்கின ஸ்தலம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி திருமங்கலம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமவேதீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லால்குடியிலேருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து சுமார் 19 கிலோமீட்டர் தொலைவில் வந்து காணப்படுது. திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலேருந்து திருமங்கலம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி வந்து காணப்படுது. கயா மற்றும் காசி தலத்துக்கு இணையான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய திருமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாமவேதீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. வாழ்நாளில் ஒரு முறையாவது நம்மளோட பாதம் வந்து இந்த ஆலயத்தில் பட்டாலும் நம்மளோட பாவங்கள் மற்றும் தோஷங்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமவேதீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே இங்கே இருக்க தூண்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா 4 வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த தூணில் வந்து மாணிக்க வாசகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. மாணிக்க வாசகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண திருப்பராய்த்துறை ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி 4 வந்து தூணில் வந்து அருள் பாலிப்பாங்க. அதே மாதிரி அமைப்பில் இந்த ஆலயத்திலையும் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த தூணில் வந்து சுந்தரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. மாணிக்க வாசகர் மற்றும் சுந்தரர் வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்தது வந்து திருஞான சம்பந்தர் மற்றும் திருநாவுக்கரசர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. கொடிமர விநாயகரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. விநாயகரை தரிசனம் செய்துட்டு இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும்னு சொல்லி விநாயகரை வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகரை வழிபாடு செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து திருநாவுக்கரசர் வந்து அருள் பாலிக்கிறாரு. வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா திருஞான சம்பந்தர் வந்து அருள் பாலிக்கிறாரு. இவங்க எல்லாரையுமே தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம். கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கொடிமரம் வந்து காணப்படுது. கொடிமரத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கொடிமரத்தில் வந்து தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கொடிமரம் மற்றும் கொடிமர விநாயகரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பலிபீடம் வந்து காணப்படுது. பலிபீடத்தை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நந்திபவன் வந்து அருள் பாலிக்கிறாரு. நந்திபவன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. நந்திபவனை தரிசனம் செய்துட்டு நந்திபவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமவேதீஸ்வரரை தரிசனம் பண்ணிடலாம்.
வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. சாமியை தரிசனம் செய்துட்டு வந்தோடனே அம்பாளை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். மாற்றுகட்டி தோஷத்தை நீக்கக்கூடிய தலமாகவும் பித்ரு தோஷத்தை நீக்கக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. பரசுராமர் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்ததுனால இந்த தலம் வந்து பரசுராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. எப்படி வந்து ராமர் வழிபாடு செய்ததுனால ராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதோ அதே மாதிரி இந்த தலத்தில் வந்து பரசுராமர் வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து ஆதியில் வந்து பரசுராமேஸ்வரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கு. சண்டிகேஸ்வரர் தன்னோட தந்தையோட காலை வெட்டியதால் ஏற்பட்ட பித்ரு தோஷம் நீங்க வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. உலகிலேயே வந்து வேதத்தோட பேரில் வந்து சாமி வந்து அழைக்கப்படுறது இந்த ஒரு தலத்தில் தான். சாம வேதம் அப்படிங்கிறது இசையை வந்து குறிக்கக்கூடியது. இசைத்துறையில் வந்து சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து தங்களோட வாழ்நாளில் ஒரு முறையாவது வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமவேதீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இசைத்துறையில் வந்து சிறந்து விளங்கலாம். ஆலயத்துக்குள்ளார நுழையும் பொழுது இடதுபுறம் வந்து அதிகார நந்தி வந்து அருள் பாலிக்கிறாரு. அதிகார நந்தியை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. அதிகார நன்றி மற்றும் விநாயகரை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். பொதுவாக எல்லா ஆலயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா சிவபெருமான் வந்து அருள் பாலிக்கக்கூடிய இடத்துல வந்து விநாயகர் மற்றும் முருகன் வந்து அருள் பாலிப்பாங்க. ஆனால் இந்த தலத்தில் வந்து விநாயகர் மற்றும் சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. அதாவது சாமிக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வந்து முருகனும் அருள் பாலிப்பாங்க. இந்த தலத்தில் வந்து சாமிக்கு வலதுபுறம் விநாயகரும் இடதுபுறம் வந்து சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. மூலவருக்கு அருகில் இருக்கக்கூடிய நந்தி பவனை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். வாங்க இப்போ இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சாமவேதீஸ்வரர். சாமவேதீஸ்வரரை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாமவேதீஸ்வரரை மகாலட்சுமி, பரசுராமர், உதங்கமுனி, ரைக்குவ மகரிஷி ஆகியோரெல்லாம் வந்து வழிபாடு செய்திருக்காங்க. சாமவேதீஸ்வரரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சாமவேதீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பர ஆசிருஷ்ட வபுர்தராபியாம் நகேந்திரகன்யா விருஷகேதனாபியாம் நமோ நம சங்கர பார்வதிபியாம். ஆனாயர் குழலோசை கேட்டு அருளி அருட்கருணை தானாய திருவுள்ளம் உடைய தவவல்லியுடன் காணாதிகாரணராம் கண்ணுதலார் விடையுகைத்து வானாறு வந்து அணைந்தார் மதினாரும் சடைத்தாழ. சிவா திருச்சிற்றம்பலம். இந்த ஊரானது திருச்சி மாவட்டத்தில் லால்குடி வட்டத்தில் திருமங்கலம் எனும் பெயரை கொண்ட ஊர் இந்த ஊர். இந்த ஊரில் உள்ள சிவாலயமானது தமிழ்நாடு இந்து சமய அறநிலைத்துறைக்கு உட்பட்டதான கோயில். இந்த ஆலயமானது 871வது வருடம் ஆதித்ய சோழ மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில். ஊரே வந்து பனசவன காடாக இருந்த ஊர். ஊருக்கு பேரே திருமங்கலம்னு பேர். திருநா ஸ்ரீ, ஸ்ரீக்கு லக்ஷ்மின்னு பேர். லக்ஷ்மிக்கு மங்களங்கள் ஏற்பட்டதுனால திருமங்கலம் அப்படின்னு ஊருக்கு பேர். லக்ஷ்மி தாயாருக்கு வந்து பலவிதமான இடத்துல சோதனை கொடுத்து சிவபெருமான் வந்து இழந்த சொத்துக்களையும் இழந்த செல்வங்களையும் கொடுத்துருக்காரு. அந்த மாதிரி இந்த ஸ்தலத்தில் வந்து சிவபெருமானை வந்து லக்ஷ்மி தாயார் வந்து பூஜை பண்ணி லக்ஷ்மிக்கே சர்வ மங்களங்களையும் இழந்த சொத்துக்களையும் இழந்த செல்வங்களையும் கொடுத்த சிவபெருமான். சிவபெருமானுக்கு பேரே ஐஸ்வர்யேஸ்வரர், மங்களேஸ்வரர் அப்படின்னு பேர், சுவாமிக்கு பேர். அந்த மாதிரி ஊருக்கு பேர் ஒரு தனிச்சிறப்பு திருமங்கலம். அப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி, அதாவது எல்லா ஊர்லேயும் சின்மூத்துறையோடு இருக்கும் தட்சிணாமூர்த்தி. நம்ம ஊரில் இப்படி அபயகர தட்சிணாமூர்த்தின்னு பேர். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, திக்குவாயா உள்ள குழந்தைகள், வாய் பேசாமல் நடுப்புற பேச்சு நின்று போன குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இந்த கையில் வந்து தேன் அபிஷேகம் பண்ணி தேனை பிடிச்சி கொடுத்துருவோம்.
அந்த தேனை சாப்பிட்டு நிறைய பேர்த்துக்கு தம்பதிகளுக்கு குரு அருள்னால குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. திக்குவாயா உள்ள குழந்தைகளுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல பேச்சு ஆற்றல் ஏற்பட்டிருக்கு, நல்ல கல்வி அறிவு ஏற்பட்டிருக்கு. அந்த மாதிரி தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷமான தட்சிணாமூர்த்தி. சிவபெருமான் வந்து ஜெய்மினி ரிஷிக்கு சாமவேதம் உபதேசம் பண்ண ஸ்தலம். அதனால் சிவபெருமானுக்கு சாமவேதீஸ்வரர் அப்படின்னு ஒரு திருநாமம் இங்கே தனிச்சிறப்பு. அது மாதிரி சுவாமியோட துவாரத்தில் வலது பக்கம் தான் எல்லா ஊர்லேயும் பிள்ளையார் இருக்கும், இடது பக்கத்தில் வந்து முருகப்பெருமான் இருப்பார். நம்ம ஊரில் வந்து சிவபெருமானுடைய சந்நிதியில் இடது பக்கத்தில் சண்டிகேஸ்வரர். சண்டிகேஸ்வரர் வந்து ஒரு பெரிய சிவபக்தர். பால் அபிஷேகம் பண்ணும்பொழுது அந்த பால் பாத்திரத்தை அவங்க அப்பா வந்து காலால் எட்டி உதைச்சிடுவார். கோவம் வந்து அப்பான்னு கூட பார்க்காம அப்பா காலை அவர் சேதனம் பண்ணிடுவார். சேதனம் பண்ணோன்னே பிதா காலை அவர் சேதனம் பண்ணதுனால அவருக்கு பிதிரு தோஷங்கள் சண்டிகேஸ்வர பெருமானுக்கு ஏற்பட்டு பல ஸ்தலங்கள் அவரும் பூஜை பண்ணி தோஷங்கள்லாம் நீங்காமல் சுவாமியே கனவுல சொல்லி இந்த ஸ்தலத்தில் வந்து இருந்து சிவனை பூஜை பண்ணி சண்டிகேஸ்வர பெருமானுக்கு பிதிரு தோஷ நிவர்த்தியான ஸ்தலம். அது ஒரு தனிச்சிறப்பு. பரசுராமர் இங்கே மாதிரி அம்மாவை தலையை சேதனம் பண்ணி அவருக்கு மாத்திரு தோஷங்கள் ஏற்பட்டு இந்த ஸ்தலத்தில் வந்து பரசுராமர் வந்து தனியாக ஒரு லிங்கம் அமைச்சு பரசுராம தீர்த்தம் ஒன்று உண்டு பண்ணி அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி பரசுராமருக்கே மாத்திரு தோஷ நிவர்த்தியான ஸ்தலம். ஊருக்கு பரசுராமர் பூஜை பண்ணதுனால பரசுராமேஸ்வரம் அப்படின்னு ஊருக்கு வடமொழியில் ஒரு பேர். ராமர் எப்படி பூஜை பண்ணதுனால அந்த ஊருக்கு ராமேஸ்வரம்னு எப்படி பேர் எப்படியோ அது மாதிரி இந்த ஊரில் பரசுராமர் வழிபாடு பண்ணி பூஜை பண்ணதுனால ஊருக்கு பரசுராமேஸ்வர க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். அப்பா அம்மா இல்லாதவங்க, தாத்தா பாட்டி அப்பா அம்மாவை முதியோர் இல்லத்தில் ஹோமில் கொண்டு போய் விடுறவங்க, அவங்க மன கஷ்டப்படுற மாதிரி பேசக்கூடியவர்கள், அந்த மாதிரி உள்ளவங்களுடைய மனக்குறைகள்லாம் வந்து 3வது 4வது தலைமுறைக்கு வந்து பிதிருதோஷங்கள், கர்ம வினைகள், பிதிரு சாபங்கள் அந்த மாதிரி அவளுக்கு ஜாதகத்தில் ஏற்படும். ஜோசியத்தை போனால் அதை சொல்லுவாங்க. அந்த மாதிரி உள்ளவாளுக்கு இந்த ஸ்தலத்தில் வந்து அவள் வந்து 11 நெய் தீபங்கள் ஏற்றி சிவபெருமான ஆலயத்தை வந்து 11 முறை வளம் வந்து சுவாமி அம்பாளுக்கு ஒரு அபிஷேகங்கள் ஆராதனை செய்யும் பொழுது பித்ருதோஷங்கள் இந்த ஸ்தலத்தில் நிவர்த்தி ஆகின்றிருக்கு. அது மாதிரி ஒரு தனிச்சிறப்பான ஒரு பூஜை. அது ரைக்கிவ ரிஷி இந்த ஸ்தலத்தில் வந்து வரார். பித்ருதோஷங்கள் பித்ருக்கடன்கள்லாம் அவருக்கு நீக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை ஏற்படும் பொழுது இந்த ஸ்தலத்துக்கு வந்து நம்ம காசி கயாக்கு இணையான ஒரு நதியை வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணி ஊரில் வந்து தீர்த்தமே இல்லை. ரைக்கிவ ரிஷி சிவபெருமான்கிட்ட வேண்டிக்கிறார், நான் வந்து உனக்கு தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணி உனக்கு பூஜை பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி தீர்த்தமே ஊரில் இல்லைன்னு வேண்டிக்கும் பொழுது சிவபெருமான் வந்து அசரீரியாக சொல்லி கயா பர்குனிங்கிற நதியை வந்து ரைக்கிவ ரிஷிக்கு ஏற்பாடு பண்ணி அந்த நதியை உண்டு பண்ணுறார். அந்த நதியில் வந்து ரைக்கிவ ரிஷி ஸ்நானம் பண்ணி அந்த தீர்த்தங்கள்லாம் எடுத்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி பித்ரு தோஷங்கள் பித்ருக்கடன்கள்லாம் நீக்கிறதுக்கு தர்ப்பணத்துக்கெல்லாம் உபயோகித்து அந்த தோஷங்கள்லாம் நீக்கப்பட்ட ஸ்தலம் ரைக்கிவ ரிஷிக்கு. அது ஒரு சிறப்பு. இங்கே ஸ்தல விருஷம் பலாமரம், தீர்த்தம் வந்து பரசுராம தீர்த்தம். பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா முருகப்பெருமான் வந்து சன்னதியில் வந்து முருகன் நின்றுருப்பார், தேவசனா நின்ற கோலம், வள்ளி மட்டும் அமர்ந்த கோலம். வள்ளி ஆசைப்பட்டு மயிலாசனம் கேட்டு முருகப்பெருமான் வள்ளிக்கு மயில் ஆசனம் கொடுத்த ஸ்தலம். வள்ளி மட்டும் மயிலில் அமர்ந்த கோலம். கல்யாண சுப்பிரமணியர்னு பேர். தம்பதிகள் பிரச்சனைக்கு சுப்பிரமணியர் இங்கே தனிச்சிறப்பு. அடுத்தது 63 நாயன்மார்களில் 14வது நாயனார் ஆனாய நாயனார் இந்த ஊரில் வந்து இடையர் குலத்தில் அவதாரம் பண்ண ஸ்தலம். மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு மூங்கில் குச்சியில் துவாரங்கள்லாம் போட்டு புல்லாங்குழலாக பாவிச்சு ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் மாடு மேய்க்கிற நேரத்தில் பாட்டுகள் வாசித்து அந்த மாடை மேய்ச்சின்னு இருப்பார். ஒரு நாள் கார்த்திகை மாதம் அஸ்த நட்சத்திரம் சோமவார தினத்தில் மாலை நேரத்தில் சிவபெருமானோட பஞ்சாட்சர மகாமந்திரத்தை அந்த புல்லாங்குழலில் வாசிக்கிறார். அந்த வாசிப்புக்கு மயங்கி சுவாமியம்பாள் வந்து கைலாயத்திலேருந்து இந்த ஸ்தலத்துக்கு இறங்கி வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணி காட்சி கொடுத்து உடனே முக்தி நின்ற நிலையே நம்பால் அணைவாய் அப்படின்ட்டு, நீ இருக்கக்கூடியதானே இப்போ இந்த நிலைமையிலேயே என்னை வந்து அடைஞ்சி கைலாயத்தில் வந்து இருந்து இதை நீ வாசிக்கணும்னு சுவாமி வந்து கட்டளையிட்டு அவருக்கு அனுகிரகம் பண்ண ஸ்தலம். இசை விரும்பும் கூத்தன் அப்படின்னு இந்த சிவபெருமானுக்கு இங்கே ஒரு பெயர். அது பின்னாடி ஒரு சின்ன கோயிலாகவே இருக்குது. முக்தி கொடுத்த ஈஸ்வரன், முக்தி கொடுத்த அம்பாள். பஞ்சாட்சர மகாமந்திரத்தில் நம்ம வந்து வாயினால் சொன்னாலே பலன்கள் அதிகம். அவர் வந்து புல்லாங்குழலில் ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தில் வாசித்ததுனால அந்த வாசிப்புக்கு மயங்கி சிவபெருமான் வந்து இறங்கின ஸ்தலம்.
அதனால் நம்மளுடைய பாதங்கள்லாம் இந்த ஸ்தலத்தில் வந்து நம்ம மிதித்து கோயிலில் வந்து வழிபாடு செஞ்சிட்டாலே நம்ம பாதங்களை இங்கே வச்சுட்டாலே நமக்கு இருக்கக்கூடியதான கஷ்டங்கள், செஞ்ச பாவங்கள், வரக்கூடியதான பித்ரு சாபங்கள், பித்ரு தோஷங்கள், கர்ம வினைகள் எல்லாமே நீங்கள் நிவர்த்தி ஆகிடும். அது மாதிரி ஒரு புண்ணியமான ஸ்தலம். அதே மாதிரி துர்கை வந்து சிம்ம வாகனத்தில் விஷ்ணு துர்கை. எல்லா ஊர்லேயும் அம்பாள் வந்து துர்கை வந்து மகிஷ வாகனத்தில் இருப்பாள். நம்ம ஊரில் வந்து சிம்ம வாகினி. திருமணத்தடைக்கு அம்பாள் இங்கே மஞ்சக்காப்பு பிரார்த்தனை உண்டு. துர்கையை பிரார்த்தனை பண்ணிட்டாருன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். அடுத்தது பைரவர், 2 பைரவர். எல்லா சிவாலயத்துலேயும் ஒரு பைரவர் தான் இருக்கும். நம்ம ஊரில் வந்து 8 கையில் கால பைரவர். சத்ரு திருஷ்டி உபாதைகளுக்கு அந்த பைரவர் விசேஷம். அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான், காகமுகம் வடக்கு நோக்கி உள்ள சனீஸ்வர பகவான். 4 கைகளில் ரொம்ப விசேஷமான சனீஸ்வரன். இழந்த சொத்துக்கள், வியாபாரத்தில் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் உள்ளவாளுக்கு அந்த சனீஸ்வரன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இங்கே அம்பாள் பேர் லோகநாயகின்னு பேர். ரொம்ப விசேஷமான ஸ்தலம். பக்தர்களெல்லாம் வந்து இந்த ஸ்தலத்துக்கு வந்து தரிசனம் பண்ணி அவளுக்கு இருக்கக்கூடியதான குறைகளெல்லாம் நிவர்த்தி பண்ணிட்டு சிவபெருமான வழிபாடு செஞ்சு, அதாவது நோயற்ற வாழ்வு முதலான 16 விதமான செல்வங்களையும் பக்தர்கள் எல்லோரும் இந்த சிவபெருமானை வந்து தரிசனம் பண்ணி எல்லோருக்கும் கிடைக்கும் வண்ணம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த ஸ்தலத்தில் வந்து இப்போ 44 வருடங்களாச்சு திருவிழா நடந்து, சித்திரை திருவிழா நடந்தது. அதுக்கப்புறம் வந்து தேர் கொஞ்சம் இதானதுனால இப்போ திருவிழா எதுவும் நடக்கலை. பக்தர்களெல்லாம் கொஞ்சம் அனுகிரகம் பண்ணெல்லாம் கொஞ்சம் வாகனங்கள்லாம் சிதலம் அடைஞ்சிருக்கு. அதை மராமத்து பண்ணி தேரே இல்லை, தேரின்மே தான் ரெடி பண்ணி ஒரு திருவிழா நடத்தணும்னு ஒரு பெரிய ஆசை எல்லாத்துக்குமே. இங்கே ஆலயத்தில் பக்தர்களெல்லாம் கொஞ்சம் உபயம் பண்ணி நன்கொடைகள் கொடுத்து அந்த திருவிழாவுக்கு எல்லாரும் உதவி செஞ்சு அனுகிரகம் பண்ணுமாறு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்த ஸ்தலத்துக்கு வந்து வரக்கூடிய பக்தர்கள் லால்குடி வந்து லால்குடியிலேருந்து ஆட்டோ வச்சுன்னு வரலாம். இல்லைனா திருச்சியிலேருந்தே பஸ் இருக்குது. ஃபோன் நம்பரை வந்து தருவாங்க. அதை பார்த்துட்டு அவள் ஃபோன் பண்ணிட்டு பக்தர்கள் எல்லாம் அவசியம் ஒரு முறை வந்து இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணி அவரவர்களுக்கு இருக்கக்கூடியதான குறைகள் எல்லாம் நீக்கி கொண்டு சிவபெருமானுடைய திருவுருளை எல்லோரும் பெற்றுயுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நமக்கு வந்து எடுத்துரைச்சார். அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வரலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சாம வேதீஸ்வரர் என்றும், இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் உலகநாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இந்த ஆலயத்தோட தலவிருட்சமாக பலாமரம் வந்து காணப்படுது. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து வழிபாடு செய்ய வேண்டிய மக நட்சத்திரத்துக்குரிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இந்த ஆலயத்தோட தலவிருட்சத்துக்கு கீழே தான் உதங்க மகரிஷி மற்றும் பரசுராமர்லாம் வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை குறித்து தவம் இருந்ததாக வந்து சொல்லப்படுது. இந்திரனுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீக்கிறதுக்காக இந்திரனுக்கு வந்து அமிர்தம் வேண்டி உதங்க மகரிஷி வந்து இந்த தலத்தில் இந்த பலாமரத்துக்கு கீழே அமர்ந்து தான் வந்து தவம் பண்ணுறாரு. உதங்க மகரிஷிக்கு வந்து அமிர்தம் கிடைத்த தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் பாருங்கள், ஒரு ஆள்காட்டி விரல் சைஸில் வந்து ரொம்ப அழகான முறையில் காணப்படுது. உமா மகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். கீழெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட கல்வெட்டுகள் வந்து காணப்படுது. இந்த இடத்துல பிக்ஷாடனர் வந்து அருள் பலிக்கிறாரு. பிக்ஷாடனரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. பிக்ஷாடனரை வந்து தரிசனம் செய்யிட்டு வந்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பலிக்கிறாரு. பொதுவாக வந்து எல்லா சிவாலயங்களையும் பார்த்தோம் அப்படின்னா தட்சிணாமூர்த்தி வந்து சின்முத்திரையோடு வந்து அருள் பாலிப்பார். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா அபயமுத்திரையோடு வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா உதங்க மகரிஷி வந்து காணப்படுறாரு. இந்த இடத்துல வந்து ஆனாய நாயனார் வந்து அந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய காட்சி, அதாவது வந்து புல்லாங்குழலை வாசித்து கொண்டே அந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய காட்சி வந்து சிற்பமாக வந்து காணப்படுது. இது எல்லாத்தையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அபயமுத்திரையோடு இருக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து அந்த அபயமுத்திரையில் வந்து தேனை அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வந்து தம்பதிகள் வந்து பருகி வரும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலாம் நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி திக்குவாய் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளும் இந்த தட்சிணாமூர்த்திக்கு வந்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வந்து பருகி வரும் பொழுது திக்குவாய் பிரச்சனையெல்லாம் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. எங்களுக்கு வந்து திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு, 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வந்து வியாழக்கிழமையில் வந்து வழிபாடு செய்து அவரோட அபயமுத்திரைக்கு வந்து தேன் அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வாங்கி
தம்பதிகள் வந்து பருகி வரும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலையெல்லாம் மாறி அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும். மேலும் மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்குறதுக்காகவும் இந்த அபய முத்திரை இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தேனை வந்து பருகி வரும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்விகளை வந்து சிறந்து விளங்கலாம். பொதுவாக தட்சிணாமூர்த்திக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா 4 முனிவர்கள் வந்து அமர்ந்து காணப்படுவாங்க. இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா உதங்கமுனிவர் வந்து அமர்ந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்திரனோட சாபத்தை நீக்கிறதுக்காக உதங்கமுனி இந்த தளத்தில் வந்து அமிர்தம் வேண்டி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து அமிர்தம் பெற்று அந்த அமிர்தத்தை வந்து இந்திரனுக்கு வந்து வழங்கி அவரோட சாபத்தை வந்து நீக்கிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. அகத்தியர் விஜயத்தில் கூறியதற்கெனங்க சனிக்கிழமை மக நட்சத்திரம் அல்லது தசமி திதி அல்லது இந்த மூன்றும் சேரக்கூடிய நாளில் சுத்தமான மலை தேனில் வந்து நனைத்த பலாச்சோலைகளை இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த தட்சிணாமூர்த்திக்கும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாமவேதீஸ்வரருக்கும் நெய்வேத்தியம் செய்து ஆலயம் வந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு வந்து நம்ம வழங்கும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் குபேர சம்பத்தும் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து கூறப்பட்டிருக்கு. மேலும் எவர் ஒருவர் இந்த தலத்தில் வந்து தன்னோட பாதத்தை வந்து ஒரு முறை எடுத்து வைத்தாலும் அவங்களோட பாவங்கள் மற்றும் தோஷங்கள்லாம் வந்து நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. தனது தாயை கொன்றதால் பரசுராமருக்கு ஏற்பட்ட மாத்ருகத்தி தோஷம் நீங்க வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது. ஆலயத்தோட பிரகாரங்களை வலம் வரும்போது பரசுராமர் வந்து பிரதிஷ்டை செய்த சிவலிங்கத்தை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். தனது தாயை கொன்றதால் பரசுராமர் தனக்கு ஏற்பட்ட மாத்ருகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக பிரதிஷ்டை செய்த சிவலிங்கமாக இந்த லிங்கம் வந்து காணப்படுது. வாழும் காலத்தில் நம்மளோட தாய்க்கு வந்து ஏதாவது அநீதி அளித்திருந்தாலோ அல்லது தாய் மனது வந்து நோகும்படி நடந்திருந்தாலோ இந்த இடத்துல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது தாயின் மனது நோகும்படி ஏற்பட்ட நிலையெல்லாம் மாறி மாத்ருகத்தி தோஷம் வந்து நீங்கிறதா சொல்லப்படுது. இந்த இடத்துல வந்து மகா கணபதி வந்து அருள் பாலிக்கிறாரு. மகா கணபதியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இரட்டை விநாயகராக வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. மகா கணபதியை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். லிங்கோத்பவர் அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல சங்கர நாராயணர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சங்கர நாராயணர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இதே மாதிரி அமைப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண கோபுரப்பட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய அவனீஸ்வரர் சிவாலயத்தில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கோபுரப்பட்டி சிவாலயத்தை தரிசனம் பண்ணுறதுக்கான லிங்கை வந்து மேலே வந்து காலில் தரேன், கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை பயன்படுத்தி கோபுரப்பட்டியில் அருள் பாலிக்கக்கூடிய சிவாலயத்தை வந்து நீங்கள் வந்து தரிசனம் பண்ணலாம். மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சாம வேதீஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது 3 கோடி சிவலிங்கங்களை தரிசனம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய மூலவர் சாமவேதீஸ்வரரை தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது தனி சிறப்பு. முருகபெருமான் வந்து வள்ளியை திருமணம் செய்த பிறகு இந்த தலத்தில் வந்து எழுந்து அருள் புரிகிறாரு. வள்ளி வந்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமான்கிட்ட தனக்கு வந்து மயிலாசனம் வேண்டும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்கும் பொழுது வள்ளிக்காக மயிலாசனத்தை வந்து முருகபெருமான் வழங்கி முருகபெருமான் மற்றும் தெய்வானை நின்ற கோலத்தோடு வள்ளி வந்து மயிலின் மீது அமர்ந்த கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த மாதிரி அமைப்பு இந்த ஒரு தலத்தை தவிர நம்ம வேறு எந்த தலத்திலையும் வந்து பார்க்க முடியாது. இடதுபுறம் மயில் வாகனம் கொண்ட மயிலின் மீது வள்ளி வந்து அமர்ந்த கோலத்திலும் முருகபெருமான் தெய்வானையோடு 6 முகம் மற்றும் 4 திருக்கரங்களோடு நின்ற கோலத்தோடும் வள்ளி மற்றும் மயிலாசனத்தின் மீது அமர்ந்த கோலத்தில் வந்து இந்த ஆலயத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. இந்த வள்ளி தெய்வானை சமேதராக இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும். அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி கருத்து வேறுபாடு ஏற்படுது, டைவர்ஸ் வரைக்கும் நாங்கள் வந்து சண்டை போட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய தம்பதிகள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வள்ளி தேவசேனா சமேதராக இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய அமைப்பு வந்து கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஆறுமுகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. ஆறுமுகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க. மேலே இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடையெல்லாம் நீங்கும். ஆறுமுகரை வந்து தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா கஜலட்சுமி என்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. மகாலட்சுமி இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து மங்களம் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து திருமங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மகாலட்சுமி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த அன்னையை வெள்ளிக்கிழமையில் வந்து நாம் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது இழந்த செல்வம், இழந்த பொலிவு அனைத்தும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். இழந்த பதவியும் வந்து நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும். கஜலட்சுமி அன்னையை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஆனாய நாயனாருக்கு வந்து முக்தி கொடுத்த சிவபெருமான் வந்து இந்த இடத்துல அருள் பாலிக்கிறாரு. ஆனாய நாயனாருக்கு வந்து முக்தி கொடுத்த சிவபெருமான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த ஆனாய நாயனாரோட வரலாறுலாம் வந்து ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாக வள வரும்போது பார்க்கலாம். இந்த இடத்துல மகாலட்சுமி அன்னையை வந்து பிரதிஷ்டை செய்த பானலிங்கம் வந்து காணப்படுது. மகாலட்சுமி அன்னையை பிரதிஷ்டை செய்த பானலிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் மற்றும் ஆனாய நாயனார் வந்து அருள் பாலிக்கிறாங்க. அடுத்ததாக அப்பர் மற்றும் சம்பந்தர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. இவங்க எல்லாரையுமே வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். மகாலட்சுமி அன்னை பிரதிஷ்டை செய்த பானலிங்கத்துக்கு கீழே தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். மகாலட்சுமியை இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து தான் இழந்த செல்வத்தை மீண்டும் பெற்ற தலம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது சகல விதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். இந்த இடத்துல வந்து ஆனாய நாயனாருக்கு முக்தி கொடுத்த அம்பாள் வந்து அருள் பாலிக்கிறாங்க.
ஆனாய நாயனாருக்கு முக்தி கொடுத்த அம்பாவை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக சண்டிகேஸ்வரரோட சன்னதி வந்து காணப்படுது. சண்டிகேஸ்வரர் தன்னோட தந்தையோட காலை வந்து வெட்டினதுனால அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுது. அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கிறதுக்காக சண்டிகேஸ்வரர் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால் வந்து பிரம்மகத்தி தோஷம், பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த பிரம்மகத்தி தோஷம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கும். அதே மாதிரி மாத்திருகத்தி தோஷம், பதிகத்தி தோஷம்லாம் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. பதிகத்தி தோஷம் அப்படிங்கிறது வாழும் காலத்தில் நம்மளோட மனைவிக்கு வந்து துரோகம் செய்கிறது. மாத்திருகத்தி தோஷம் அப்படிங்கிறது நம்மளோட தாயோட மனம் நோகும்படி நடக்கிறது. பித்ரு தோஷம் அப்படிங்கிறது நம்மளோட தாத்தா அல்லது நம்மளோட தந்தையோட மனம் நோகும்படி நடக்கிறது. இந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமவேதீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது 3 விதமான தோஷங்களும் வந்து நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. நீண்ட ஆண்டுகளாக திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அண்ணியை வந்து வழிபாடு செய்யலாம். பொதுவாக வந்து துர்க்கை அண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மகிஷ வாகனத்தில் தான் வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுவாங்க. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா துர்க்கை அண்ணி வந்து சிம்ம வாகனத்தில் வந்து நின்ற கோலத்தில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. சிம்ம வாகனத்தில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கை அண்ணியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. இந்த துர்க்கை அண்ணியை வந்து நம்ம வந்து வெள்ளிக்கிழமையில் வந்து அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கும். திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் தொடர்ந்து 11 வெள்ளிக்கிழமை இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த துர்க்கை அண்ணியை வந்து வழிபாடு செய்து 11வது வாதம் வந்து இங்கே இருக்கக்கூடிய துர்க்கைக்கு வந்து மஞ்சள் காப்பிட்டு வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடை இருந்தாலும் அந்த திருமண தடையெல்லாம் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. துர்க்கை அண்ணியை வந்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சண்டிகேஸ்வரரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாம் வளம் வந்துட்டுருக்கோம். இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா 2 பைரவர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. தினமும் வந்து அர்த்தஜாம பூஜையில் வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரோட பாதத்தில் வந்து விபூதியை வைத்து வழிபாடு செய்து அதன் பிறகு அந்த விபூதியை வந்து நம்மளோட நெத்தியில் பூசிட்டு வந்தோம் அப்படின்னா பில்லி, சூனியம் மற்றும் செய்வினையால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்லாம் நீங்கும். மேலும் விஷப்பூச்சிகளால் வந்து கடிபட்டிருந்தாலும் இந்த மாதிரி பைரவருக்கு வந்து இரவு நேரத்தில், அதாவது வந்து அர்த்தஜாம பூஜையில் வந்து வைத்து வழிபாடு செய்யப்பட்ட அந்த விபூதியை வந்து எடுத்து பூசி வரும் பொழுது விஷ ஜந்துக்கள் மற்றும் செய்வினை, பில்லி, சூனியம் ஆகியவற்றால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும். பைரவர் மற்றும் கால பைரவர் இருவரையும் வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இரட்டை பைரவரை வந்து நம்ம தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. பைரவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வந்து தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது பித்ரு தோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும். சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. சூரிய பகவானுக்கு அருகிலேயே வந்து சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு. பொதுவாக சனீஸ்வர பகவானோட காக வாகனம் பார்த்தோம் அப்படின்னா தெற்கு நோக்கி வந்து காணப்படும். ஆனால் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானோட காக வாகனம் வந்து வடக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்யும் பொழுது தவறவிட்ட பொருள், இழந்த பதவி, இழந்த செல்வாக்கு, இழந்த செல்வம் ஆகியவை வந்து மீண்டும் வந்து திரும்ப கிடைக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த தலத்தில் சனி பகவான் வந்து வடக்கு நோக்கிய காக வாகனத்தோடு சாமியை வந்து பார்த்த கோலத்தில் காணப்படுறதுனால வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சனீஸ்வர பகவானாக இவர் வந்து காணப்படுறாரு. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சனீஸ்வர பகவானை வாகன உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலையில் பணிபுரியறவங்களும், ஆட்டோமொபைல்ஸ் தொழில் நடத்துவவங்களும், கனரக இரும்பு தொழில் நடத்துகிறவங்களும், உருக்காலை தொழில் செய்கிறவங்களும், பெட்ரோல் பங்க் நடத்துகிறவங்களும் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு செய்யலாம். மேலும் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை வழிபாடு செய்யும் பொழுது ஜென்ம சனி, பாத சனி, அஷ்டம சனி, சனி திசை, சனி புத்தியால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும். வாழ்க்கையில் வந்து நாம் இழந்த அனைத்தும் வந்து மீண்டும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த சனீஸ்வர பகவானாக இவர் வந்து காணப்படுறாரு. சனி பகவானை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நவகிரகங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க. நவகிரகங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் வந்து நல்லா வாழ்ந்து இருந்தோம், ஆனால் வந்து எல்லாத்தையுமே இழந்து நடு ரோட்டில் நிற்கிறோம், அல்லது எங்கள் வாழ்க்கையை வந்து பறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த திருமங்கலம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாம வேதீஸ்வரரையும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில் இழந்த அனைத்தும் வந்து மீண்டும் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்களோட அசைக்க முடியாத நம்பிக்கையாக வந்து காணப்படுது. இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வள வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட தலைவரலாறுலாம் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் உலகநாயகி. உலகநாயகி என்னை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. மகாலட்சுமி தாயார் இந்த தலத்துக்கு வந்து இந்த அம்பாலோடு ஐக்கியமாகி அம்பாலாகவே மாறி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மகாலட்சுமி தாயார் தங்கள் வாழ்க்கையில் வந்து இழந்த செல்வம், செல்வாக்கு ஆகிய வந்து மீண்டும் திரும்ப கிடைக்கிறதுக்காக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாம வேதீஸ்வரரை வந்து வழிபாடு செய்கிறாங்க. மகாலட்சுமியோட வழிபாட்டுக்கு மகிழ்ந்த சிவபெருமான் மகாலட்சுமிக்கு மீண்டும் இழந்த செல்வம், செல்வாக்கு
அனைத்தையும் வந்து திரும்ப கொடுத்த தலமாகவும் மகாலட்சுமியை வந்து ஐஸ்வர்யத்துக்கு வந்து அதிபதியாக்கிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மகாலட்சுமிக்கு மங்களத்தை வழங்கிய தலம் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து திருமங்கலம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. மகாலட்சுமி, பாக்கியலட்சுமி, தனலட்சுமி, லட்சுமி போன்ற லட்சுமி என்ற பெயர்கள் கொண்ட பெண்கள் வந்து இந்த தலத்தில் வந்து தங்கள் வாழ்நாளில் ஒரு முறையாவது வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கி சகலவிதமான ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும். அவங்கள் வாழ்வில் இழந்த அனைத்தும் வந்து அவங்களுக்கு வந்து திரும்ப கிடைக்கும். இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களை வலம் வரலாம். காசி மற்றும் கயா தலத்துக்கு இணையான தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது. ரைகோ மகரிஷி ஒரு முறை வந்து பித்ரு காரியங்கள் செய்கிறதுக்காக காசி மற்றும் கயா வந்து செல்லணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த ஆலயம் வராரு. ஆனால் வந்து இந்த ஆலயத்தில் வந்து தீர்த்தம் இல்லாதனால காசி மற்றும் கயா சென்று தன்னோட முன்னோர்களுக்கு வந்து பித்ரு காரியங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கிளம்புறாரு. அப்பொழுது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து ரைகோ மகரிஷியை வந்து அழைத்து, உனக்காகவே நான் வந்து இங்கே ஒரு நதியை உருவாக்கி தரேன், இங்கேயே வந்து உன்னோட பித்ருக்களுக்குரிய தர்ப்பணங்களை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படியே இந்த தலத்தில் வந்து சிவபெருமான் வந்து கயா பல்குனி அப்படிங்கிற நதியை வந்து உருவாக்கி கொடுக்குறாரு. அதன் பிறகு ரைகோ மகரிஷி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தில் வந்து பித்ரு காரியங்கள்லாம் வந்து செய்ததாக சொல்லப்படுது. காசி மற்றும் கயா தலங்களுக்கு சென்று அங்கே வந்து பித்ரு காரியங்கள் வந்து செய்தால் என்ன பலனோ அதே பலனை அளிக்கக்கூடிய அமைப்பில் இந்த திருமங்கலத்தில் வந்து சாமவேதீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. தனி சிறப்பு. காசி மற்றும் கயா தலத்தை வந்து தரிசனம் செய்த பலனை வந்து வழங்கக்கூடிய தலமாகவும் இந்த ஆலயம் வந்து காணப்படுது. எதிரில் வந்து பரசுராமரால் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் வந்து காணப்படுது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள், நம்பியாண்டார் நம்பிகள், சேக்கிலார் பெருமான் ஆகியோரால் வந்து பாடப்பட்ட இந்த திருத்தலம் வந்து மூர்த்தி, தலம், தீர்த்தம் ஆகிய மூன்றாலும் வந்து சிறப்பு பெற்று காணப்படுது. தனது மனைவி வந்து கற்பு நெறி தவறியதாக கருதிய பரசுராமரோட தந்தையான ஜமகனி ரிஷி வந்து தன்னோட மகனான பரசுராமரை கூப்பிட்டு, கற்பு நெறி தவறிய உன்னோட தாய் ரேணுகாவோட தலையை வந்து வெட்டி சாய்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படின்னு உணர்ந்த பரசுராமர் வந்து தன்னோட தாயை வந்து துரத்தி சென்று அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா தன்னோட தாயோட தலையை வந்து தன்னோட கோடாரியால் வந்து வெட்டி சாய்ச்சிட்றாரு. தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அப்படிங்கிறது இருந்தாலும் தன்னோட தாயோட மரணத்துக்கு வந்து பரசுராமரே காரணமானதுனால அவருக்கு வந்து மாத்ருகதி தோஷம் வந்து ஏற்படுது. இதனால் வந்து பல சிவாலயங்களுக்கு வந்து செல்கிறாரு. அவ்வாறு இருக்கும் ஒரு சமயம் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை குறித்து இங்கே இருக்கக்கூடிய ஆலயத்தோட தலவிருட்சம் அருகில் அமர்ந்து சாமவேதத்தை வந்து ஓதி இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை பல்லாயிரம் ஆண்டுகள் வந்து தவம் செய்கிறாரு. பரசுராமரோட தவத்திற்கு மெச்சிய இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து அவருக்கு வந்து காட்சியளித்து பரசுராமருக்கு ஏற்பட்ட மாத்ருகதி தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. வாழும் காலத்தில் வந்து நம்மளோட தாய்க்கு வந்து ஏதாவது வந்து அநீதி இழைத்திருந்தாலோ, தாயோட மனம் வந்து நோகும்படி நடந்திருந்தாலோ, அல்லது தாய்கிட்ட வந்து ஏதாவது வந்து சாபங்கள் வாங்கியிருந்தாலோ, அல்லது நம்மளோட தாய்க்கு வந்து தர்ப்பண காரியங்கள் வந்து நம்ம வந்து முறையாக செய்யாமல் இருந்தாலோ நமக்கு வந்து மாத்ருகதி தோஷம் வந்து ஏற்படும். அந்த மாத்ருகதி தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் வந்து அந்த மாடுகளை மேய்க்கக்கூடிய குளத்தில் வந்து பிறந்து பசுமாடுகளை வந்து மேய்த்துட்டு வருவார். ஒரு முறை வந்து அந்த பசுமாடுகளெல்லாம் வந்து ஒரு மேட்டில் வந்து இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தினம் வந்து பால் சொரிய வச்சிட்ருப்பார். இதனை கண்ட சண்டிகேஸ்வரரோட தந்தை வந்து மாடை வந்து ஒழுங்காக மேய்க்காமல் ஏதோ ஒரு மேட்டில் வந்து பாலை வந்து சொரிய வச்சிட்ருக்கியான்னு சொல்லி அவரோட கையில் இருக்கக்கூடிய தடியால் வந்து அந்த மாடை வந்து அடிக்க போவார். அந்த இடத்துல வந்து சிவபெருமான் இருக்கிறதாக கருதி சண்டிகேஸ்வரர் வந்து தினமும் வழிபாடு செய்துட்ருப்பார். இந்த மாதிரி மாடை வச்சு பாலை சொரிய வச்சு தன்னோட தந்தையை வந்து சிவபூஜை கொண்டு இடர் செய்கிறார் அப்படிங்கிறத கருதிய சண்டிகேஸ்வரர் வந்து தன் கையில் இருக்கக்கூடிய குச்சியை வந்து ஓங்கி தன்னோட தந்தையோட காலில் வந்து அடிக்கும் பொழுது அந்த குச்சி வந்து வாளாக மாறி அவரோட கால் வந்து 2 துண்டுகளாக வந்து பிரிந்து கீழே விழுந்துருது. இதனால் வந்து சண்டிகேஸ்வரருக்கு பித்ரு தோஷம் ஏற்படுது. அந்த பித்ரு தோஷம் நீங்கிறதுக்காக சிவபெருமானோட ஆணைக்கிணங்க சண்டிகேஸ்வரர் வந்து வழிபாடு செய்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதனால தான் இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது மாத்ருகதி தோஷம் மற்றும் பித்ரு தோஷங்கள்லாம் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. நம்ம வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலையில் வந்து எத்தனையோ பேர் வந்து நம்மளோட முன்னோர்கள், அதாவது வந்து நம்மளோட அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி இவங்களுக்கு வந்து முறையான முறையில் வந்து தர்ப்பணங்கள், அதாவது வந்து திதி கொடுக்காம நம்மளோட வேலை காரணமாக அலட்சியமாக இருந்திருப்போம். இதனால் பாதிப்பு பார்த்தோம் அப்படின்னா நம்மளிருந்து 3வது தலைமுறையிலிருந்து அந்த பித்ரு தோஷம் வந்து ஆரம்பிக்கும். பித்ரு தோஷம் இருந்ததுன்னா திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியின்மை ஏற்படும். படித்த படிப்புக்கு வந்து வேலை கிடைக்காமல் இருக்கும். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஏற்பட்ட பித்ரு தோஷம்லாம் நீங்கிறதா வந்து சொல்லப்படுது. இசையை குறிக்கக்கூடிய சாம வேதத்தோட பேரில் அருள் பாலிக்கக்கூடிய சாம வேதீஸ்வரர் அருள் பாலிக்கக்கூடிய இந்த திருமங்கலம் கிராமத்தில் அவதரித்த ஆனாய நாயனார் தன்னோட புல்லாங்குழலால் சிவபெருமானோட பஞ்சாட்சர மந்திரத்தை வந்து வாசித்து காமித்து சிவபெருமானால் வந்து மோட்சம் பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது. சோழ மன்னன் பரகேசரிவர்மன் என்னும் திரிபுவன சக்கரவர்த்தியோட 3வது ஆட்சி ஆண்டில் வந்து இந்த தலமானது கட்டப்பட்டிருக்கு. இந்த திருக்கோயிலில் எழுந்து அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து சாமவேதீஸ்வரர் என்று லிங்க ரூபமாக வந்து காட்சியளிக்கிறாரு. இந்த லிங்கத்தை வந்து ராவணன் வந்து பிரதிஷ்டை செய்ததாக ஒரு செவியொலி செய்தி வந்து காணப்படுது.
இந்த திருக்கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனோட அருள்னால சைமினி முனிவர் வந்து சாம வேதத்தை வந்து 1000 சாகைகளாக வந்து பிரித்ததாக வந்து சொல்லப்படுது. அதனால தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் சாம வேதீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. பெரிய புராணத்தில் வந்து சேக்கிலார் சுவாமிகள் இசை விரும்பும் கூத்தன் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து குறிப்பிட்டு பாடியிருக்காரு. திருமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாம வேதீஸ்வர ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.